படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜனின் 25வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு இன்று திங்கட்கிழமை 8/9/2025 மாலை 2 மணிக்கு மட்டு ஊடக அமையத்தில் நினைவு அஞ்சலி நிகழ்வும் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவாக புத்தக வெளியீடும் இடம்பெற்றது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் நிலாந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன், வைத்தியர் ஸ்ரீநாத் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான அரியநேத்திரன், கோவிந்தன் கருணாகரம் உட்பட ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது அதிதிகள் உட்பட ஊடகவியலாளர்களால் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் திருவுருவப் படத்திற்கு ஈகைச்சுடை ஏற்றப்பட்டு அனைவருக்கும் இலங்கை ஊடகவியலாளர்கள் கொலை நூல் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மட்டக்களப்பு மட்டு ஊடக அமையத்திலே படுகொலை செய்யப்பட்ட மயில்வாகனம் நிமலராஜன் அவர்களின் படுகொலை தொடர்பான சர்வதேச அறிக்கை ஒன்றினை வெளியிட இருக்கின்றோம். அந்த வகையிலே ஐடிஜேபி என்ற அமைப்பின் ஊடாக இந்த அறிக்கை புத்தகமாக வெளியிடப்பட இருக்கின்றது. எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலே வைத்து மயில்வாகனம் நிமலராஜன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் படுகொலை செய்யப்பட்டு நான் நினைக்கிறேன் இன்று 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கின்றது. இதுவரைக்கும் அவருடைய படுகொலை தொடர்பாக இலங்கையிலே யாரும் கைது செய்யப்பட்டதாக தெரியவில்லை. அந்த வகையிலே ஐடிஜேபி என்பது இலங்கையின் நீதியையும் பொறுப்பு கூறலையும் பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்குமான ஒரு அமைப்பாக 2013ஆம் ஆண்டில் இருந்து இலங்கையிலே செயற்பட்டு வருகின்றது. அந்த அமைப்பானது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜன் அவர்களின் படுகொலை தொடர்பான ஒரு அறிக்கையினை புத்தகமாக வெளியிட்டு வருகின்றது. அந்த வகையில் அந்த புத்தகம் நேற்றைய தினம் யாழ் ஊடக மையம் உட்பட வடகிழக்கிலே வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் மட்டு ஊடக மையத்திலே மட்டு ஊடக அமையத்தின் நிர்வாகத்தினராலும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தினராலும் இந்த புத்தகத்தினை நாங்கள் வெளியிட்டு வைக்கின்றோம். அந்த வகையில் படுகொலை செய்யப்பட்ட எனது ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜன் அண்ணன் அவர்களுக்கு இன்றைய தினம் நாங்கள் இங்கே அஞ்சலி செலுத்தி அந்த புத்தகத்தினை அறிக்கையினை வெளியிட்டு வைக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது நிகழ்வாக அஞ்சலி தீபம் ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது. முதலாவது திரிக்கு ஒளி கொடுப்பதற்காக எமது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இரண்டாவது திரிக்கு ஒளி கொடுப்பதற்காக எமது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீநாத் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாவது திரிக்கு ஒளி கொடுப்பதற்காக எமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாவது திரிக்கு ஒளி கொடுப்பதற்காக எமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஊடகவியலாளருமான பாவனா அரியநேந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நான்காவது திரிக்கு ஒளி கொடுப்பதற்காக எமது சிரேஷ்ட ஊடகவியலாளர் எமது தங்கானன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக உயிர் நீத்த படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்காக ஒரு நிமிட மௌன இறைவன். நன்றி.
அடுத்த நிகழ்வாக இந்த புத்தக வெளியீட்டினை வெளியிட இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது புத்தகத்தினை பெற்றுக்கொள்வதற்காக நமது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் ஐயா அவர்கள் என்போடு அழைக்கின்றோம். அந்த புத்தகத்தினை வழங்கி வைப்பதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஊடகவியலாளர் அரியநேந்திரன் அவர்களை இரண்டாவது புத்தகத்தினை பெற்றுக்கொள்வதற்காக வைத்தியர் ஸ்ரீநாத் ஐயா அவர்களை அடுத்த புத்தகத்தினை பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாகரன் அடுத்ததாக ஒவ்வொரு புத்தகமாக ஊடகவியலாளர்கள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் ஐயா அவர்களை வழங்கி வைக்கிறார்கள். அடுத்த புத்தகத்தினை வழங்கி வைப்பதற்காக எனது பாராளுமன்ற அடுத்த புத்தகத்தினை வழங்கி வைக்குமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாகரன் ஐயா அடுத்த புத்தகத்தினை வழங்கி வைக்குமாறு உதவியாளர்களாக இருக்கலாம். எல்லோரும் அந்த இதிலே நாங்கள் அதில் மிகவும் வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கின்ற போதுதான் நேற்று எங்கள் செம்பனியிலே படுகொலை செய்யப்பட்ட கிரிசாந்தி அவர்களின் நினைவு தினம் கூட நேற்று அங்கே இடம்பெற்றிருக்கின்றது. இன்று நாங்கள் இங்கு உரையாற்றி கொண்டிருக்கின்ற போது 8ஆம் தேதி செப்டம்பர் 8ஆம் தேதி நாங்கள் இன்று மட்டக்களப்பு ஊடக மையத்திலே உரையாற்றி கொண்டிருக்கின்ற போது ஜெனீவாவிலே 60வது கூட்டத்தொடரிலே இப்பொழுது அவர் இலங்கையை இருக்கக்கூடிய நீதி அமைச்சர் அவர்கள் இன்று அங்கே ஒரு இலங்கை நேரப்படி 1:30 மணி அவருக்கு உரையாற்றுவதாக நாங்கள் அறிகின்றோம். ஆகவே இந்த நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் இந்த 60வது கூட்டத்தோடு நாங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக காணாமலாக்கப்பட்டவருக்கு நீதி கேட்கின்றோம். எங்கள் ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய இங்கே 44 ஊடகவியலாளர்களுக்கு நீதி கேட்கின்றோம். இந்த நிமலராஜனுக்கு 2000 ஆண்டு நீதி கேட்டு நாங்கள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். மட்டக்களப்பிலே சுட்டுக் கொல்லப்பட்ட நாட்டுப்பற்றாளர் நடராஜனாக இருக்கலாம், மாமனிதர் சிவராமாக இருக்கலாம், அதனை தொடர்ந்து இருக்கின்ற பல ஊடகவியலாளர்கள் இருக்கலாம். இன்றும் அந்த நீதி இல்லாமல் இருக்கின்றது. இன்று சுதந்திரமாக பல ஊடகவியலாளர்கள் இங்கு வேலை செய்ய முடியாமல் புலம்பெயர்ந்து கூட பலர் இங்கே வடகிழக்கிலே இருந்து பல்வேறுபட்ட நாடுகளில் அச்சத்தான் சென்றார்கள். அவர்கள் சம்பாதிப்பதற்காகவோ தொழிலுக்காகவோ அங்கு செல்லவில்லை. இங்கு வாழ முடியாது என்பதற்காகத்தான் அவர்கள் புலம்பெயர்ந்து அங்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலைகள் மாற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக நீதியை பெற முடியாது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக நாங்கள் அதில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று கூட யாழ்ப்பாணத்திலே சென்ற ஜேவிபியின் செயலாளர் அவர்கள் கிறிஸ்டின் சில்வா அவர்கள் என்ன கூறுகின்றார்? நாங்கள் நீதியை தருவோம், செம்மணியாக இருக்கலாம் அல்லது காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியை உள்நாட்டு பொறிமுறை மூலம் நாங்கள் நீதியை தருகின்றோம். ஏனென்றால் நாங்கள் களங்கம் அல்லாதவர்கள், இந்த இதில் ஈடுபடாதவர்கள், நாங்கள் எல்லோரும் ஒரு சுதந்திரமாக ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர் கூறுகின்றார். நாங்கள் கூறுகின்றோம், அவர்கள் கூட நேர்மையான ஆட்சி செய்யவில்லை. ஜேவிபியை பொறுத்த மட்டில் எனக்கு தெரியும், நானும் 2004ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே இருக்கின்ற போது அவர்கள் 37 பேர் மஹிந்த ராஜபக்சக்கு சக்தியாக அவரை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இந்த ஜேவிபி. இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கலாம், பல பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம். அவர்கள்தான் இந்த இலங்கை இணைக்கப்பட்ட எங்கள் வடகிழக்கை பிரித்தவர்களும் அவர்கள்தான். பல படுகொலைகள் இறுதி போராட்டத்திலே 2009ஆம் ஆண்டு சிங்கள இளைஞர்களை இராணுவத்திலே சேர்க்கப்பட்டு இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு அவர்களும் ஏதோ ஒரு வகையிலே துணை போயிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, சுனாமி கட்டமைப்புக்காக
ஒரு கட்டமைப்பை செய்த போது அதை நீதிமன்றத்திலே கொண்டு தடுத்தவர்கள் இவர்கள் தான். ஆகவே நீதிமன்றம் மூலமாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இனப்படுகொலை செய்த அரசாங்கத்திற்கு இந்த ஏவிபியாக இருக்கக்கூடிய இந்த என்பிபியாக இருக்கின்றவர்கள் துணை போயிருக்கின்றார்கள். அவர்கள் நேர்மையானவர்களாக நாங்கள் பார்க்கவில்லை. நாங்கள் கூறுகின்றோம், ஜனாதிபதிகள் மாறலாம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் 5 வருடத்துக்குள் வரலாம். ஆனால் எங்களுக்கு நீதி என்பது இலங்கையில் இல்லை. சர்வதேச பொறிமுறை ஊடாக நீதி வழங்கப்பட வேண்டும். இங்கே இருக்கின்ற ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், காணாமலாக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், எங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இலங்கையிலே பாராளுமன்ற உலகத்திலே பாராளுமன்ற வரலாற்றிலே நாங்களும் 3-4 பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். மாமனிதர் ஜோசப் பரராஜங்கமாக இருக்கலாம், யாழ்ப்பாணத்தை சுட்டுக்கொட்டப்பட்ட யாழ்ப்பாணத்தில் ரவிராஜாக இருக்கலாம், சிவநேசனாக இருக்கலாம், எங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அம்பாறை மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சந்திர நேருவாக இருக்கலாம். ஏன் ஐக்கிய தேசிய கட்சியில இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூட கொழும்பிலே மகிழ்ச்சியை சுட்டுக் கொண்டார்கள் ஒரு 1ஆம் தேதி, ஒரு ஜனவரி 1ஆம் தேதி. ஆகவே இவ்வாறு பலரை சுட்டுக் கொண்டு கூட இன்னும் நீதி இல்லாமல் இருக்கின்றது. இந்த நீதிக்கு பின்னாலே இன்று பல பிரச்சனைகளை தீர்ப்பதாக ஏவிபி அரசாங்கம் கூறுகின்றது. ஆனால் எவரையும் இன்னும் தண்டிக்கப்பட்டதாக நாங்கள் தெரியவில்லை. போதை வஸ்துக்களை கடத்தியவர்களையும் போதை வஸ்தில இருந்து அவர்களுக்காக குரல் கொடுத்தவர்களையும் அந்த போதை வஸ்துக்காக இங்கு பல ஃபேக்டரி, அதாவது தொழிற்சாலைகளை இங்கே இலங்கையில் வைக்கக்கூடியவர்களையும் தான் அவர்கள் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். தவிர தமிழின படுகொலை செய்தவர்களுக்கு இன்னும் நீதி இல்லாமல் இருக்கின்றது. முக்கியமாக இந்த ஊடகவியலாளர்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள், கல்வியாளர்கள் என்று பல தொழில் செய்கின்றவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். இங்கு பார்க்கின்ற போது இந்த படுகொலைக்கு திட்டமிடுகின்றவர்கள், இந்த ஆசாத் மௌலானா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது ட்ரிபோலி பிளட்டூன் என்றதை பற்றி சொல்லியிருந்தார். ட்ரிபோலி பிளட்டூன், இந்த ட்ரிபோலி பிளட்டூனின் ஒரு இயக்குநராக அல்லது பணிப்பாளராக இருந்தவர் யார் என்று சொன்னால், முன்னாள் ஜனாதிபதியாகவும் இருந்திருக்கின்றார், முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் இருந்திருக்கின்றார். அவர் இப்போதும் இருக்கின்றார். ஆனால் அந்த ட்ரிபோலி பிளட்டூனை பற்றி ஆசாத் மௌலானா அவர்கள், ஆசாத் மௌலானாவை எடுத்துக்கொண்டால் அவர் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் ராஜாங்க அமைச்சர், ஒரு தனிப்பட்ட செயலாளர் போன்றும் ஒரு பேச்சாளர் போன்றும் செயல்பட்டவர். அவர் உண்மையில் சொல்ல போனால் புலனாய்வு பிரிவு இனரோடு இணைந்து பணியாற்றியவராகவும் இருக்கின்றார். இப்போது அவர் அதிலிருந்து விலகி பல உண்மைகளை வெளியில் கொட்டிக் கொண்டிருக்கின்றார். அந்த உண்மைகளை சரியான முறையில் விசாரித்தால் பல முக்கியமான சூத்திரதாரிகளை கைது செய்ய முடியும். குறிப்பாக இந்த ட்ரிபோலி பிளட்டூன், இந்த ட்ரிபோலி பிளட்டூன்ல இருந்து தீர்மானிக்கப்படுகின்ற விடயங்கள் தான் கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு அல்லது அடியாட்களை வைத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதில் ஒன்றாக லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய படுகொலையை குறிப்பிட்டு கூறுகின்றார்கள். ஆகவே இந்த படுகொலைகளை திட்டமிடுகின்றவர்கள் அதிகார மையத்தில் காணப்படுகின்ற முக்கியமான அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள். அவர்கள் திட்டமிட்டு இந்த கைக்கூலிகளை அல்லது அடியாட்களை அல்லது அவர்களுடைய ஒரு படைப்பிரிவில் ஒரு பகுதியாகவும் இருக்கலாம் அல்லது ஒட்டுக்குழு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரிவாகவும் இருக்கலாம். இவர்கள் தான் செய்கின்றார்கள். நாங்களுக்கு நன்றாக தெரியும், மட்டக்களப்பில் நடந்த படுகொலையை பொறுத்தமட்டில் ஐயாத்துரை நடேசன் அவர்கள் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர், ஒரு பட்டதாரி, நன்றாக ஊடகத்தை பற்றி கற்றுத் தேர்ந்த ஒருவர். அவர் ஒரு தடவை அவருடைய அலுவலகத்துக்கு செல்கிறார். வருமான வரி திணைக்கள அலுவலகம் மாமாங்கத்தில் பக்கத்தில் இருக்கின்ற அலுவலகத்துக்கு செல்கின்ற போது பட்ட பகலில் அவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். பட்ட பகலில் சுட்டுக் கொல்லப்படுகிறார். பலர் அதை பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் ஐயாத்துரை நடேசன் பற்றி இன்னும் ஒரு புலனாய்வுகள் செய்யப்பட்டு அவருக்குரிய நீதி கிடைக்கவில்லை. இதே போன்றுதான் உங்களுக்கு தெரிய வேண்டும், சிவராம் கொலை செய்யப்பட்டார். அதே போன்றுதான் சுகீர்தராஜன் கொலை செய்யப்பட்டார். அடுத்ததாக இப்போது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற நிர்மலராஜன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நிர்மலராஜனை பொறுத்த மட்டில் அவர் ஒரு துணிகரமான ஒரு ஊடகவியலாளராக இருந்திருக்கின்றார். தனக்கு மரணம் கிடைக்கலாம் என்பதை அறிந்தும் கூட அவருடைய ஊடக பணியை மிகவும் காத்திரமாக செய்திருக்கின்றார். அவரை பொறுத்த மட்டில் அந்த காலத்தில் நிமலராஜன் படுகொலை செய்யப்படுகின்ற போது அவரை சுற்றி பெரிய பாதுகாப்பு அரண்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. யாழ்ப்பாணம் அந்த நேரத்தில் ராணுவத்தின் பூரணமான கட்டுப்பாட்டில் இருந்திருக்கின்றது. அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் சந்திரிகா அம்மையார் அரசாட்சி செய்திருக்கின்றார். அவர் ஒரு சமாதான தேவதையாக வந்து இலங்கையில் உள்ள தேசிய இன பிரச்சனையை 6 மாதங்களுக்குள் தீர்த்து வைப்பேன் என்று சொல்லி வந்தவர். அவருடைய காலத்தில் தான் நிமலராஜன் படுகொலை செய்யப்படுகின்றார்.
அந்த நேரத்தில் அரசின் பாதுகாப்பு அரணாக யாழ்ப்பாணம் காணப்படுகின்றது. அதில் இபிடிபியினர் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இன்று 25 ஆண்டுகள் வெள்ளி விழா காணப்படுகின்றது படுகொலைக்கு பின்னர். ஆனால் அந்த குற்றவாளிகள் அல்லது கொலையாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. எனவே குற்றங்களுக்கு திட்டமிடுகின்ற பிரிவினர் குற்றங்களை செய்கின்றவர்களை பாதுகாக்கின்றார்கள், பதவி உயர்வு வழங்குகின்றார்கள், அவர்களை பாதுகாப்பாக அயல் நாடுகளுக்கும் கொண்டு விடுகின்றார்கள்.